சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்களும் மேலும் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். சீனி, கோதுமை, துவரம் பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டும் வருகிறது. இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம். தற்போது ஒரு நபருக்கு 5 கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை 7 கிலோவாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களது KYC சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பரிசாக ரூபாய் 2000 புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை வைத்துள்ளது. தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் 2000 வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதேபோல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் 2000 ரொக்கம் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான அறிவிப்பு சில நாட்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. ஸோ இதை பத்தின அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில 2 சூப்பரான அப்டேட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத பற்றி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம தமிழகத்தில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியாய விலை கடைகள்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடைகள் வாயிலாக தான் மக்களுக்கு வந்து இலவசமான அரிசி, மலிவு விலையில் சர்க்கரை, ஃபார்ம் ஆயில், மளிகை பொருட்கள் உட்பட எல்லா பொருட்களுமே வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் தமிழக மக்கள் அனைவரும் மிகவும் பயனடைந்துள்ளதாகவும் தகவல் வந்திருக்கு. அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி நம்ம மாதம் ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது பே பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு பணம் கொடுக்கும்போது அதற்கான சரியான சில்லறை நம்ம கிட்ட இருக்காது. இந்த மாதிரியான நிறைய புகார்கள் வந்து மக்களிடம் இருந்து வந்துட்டே இருந்ததுனால இப்போ முதல் அறிவிப்பா புதிய மொபைல் முத்தமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயனாளர்கள் வாங்கும் ரேஷன் பொருட்களுக்கு QR கோட் ஸ்கேன் செய்து UPI மூலம் பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ரொக்க பணம் தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நேரடியாக அரசு கணக்கில் பரிவர்த்தனை நடைபெறும். இந்த மொபைல் முத்தமா திட்டத்தின் மூலமா நம்ம ஈஸியா கையில பணம் எடுத்துட்டு போல அப்படின்னாலும் QR கோடை ஸ்கேன் பண்ணி ஈஸியாக நம்ம பணத்தை வந்து பே பண்ணிக்க முடியும். எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுமோ அவ்வளோ வந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரேஷன் கடைகளில் தேர்வு செய்யப்பட்டு அங்கே மட்டும்தான் நடைபெற இருக்கு. அதுக்கப்புறம் தான் தமிழகம் முழுவதுமே இந்த திட்டம்
சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதனால முறைகேடுகள் நடக்கிறதையும் கண்டிப்பா தவிர்க்க முடியும், அதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ரேஷன் அட்டை அப்படிங்கிறது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகள் மற்றும் அறிவிப்புகளை பெறதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றுதாங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்களை பெறதுக்குமே ரேஷன் அட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிலையில் தான் அனைவருமே ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதற்கு ஒரு விதிவிலக்கு அளிக்கிற மாதிரி ஆன்லைன் மூலமாகவே நீங்க இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆன்லைன்லயே கேஒய்சி சரிபார்ப்பை ஆதார் எண் மற்றும் ஓடிபி மூலம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு அப்டேட் காரணமாக நம்ம ரேஷன் கடைக்கு போயிட்டு அலையணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. வீட்டுல இருந்துட்டே ஆன்லைன் மூலமாகவே இந்த ஒரு இகேஒய்சி அப்படிங்கறது முடிக்க முடியும். 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கீங்க, 50 வயதிற்குள்ளவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இகேஒய்சி வந்து கைரேகை சரிபார்ப்பு இதெல்லாம் வந்துட்டு அளிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நியூ அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகவே இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாம இருக்க எல்லாருமே இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து இவங்களுக்கெல்லாம் ரத்து செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்க ரேஷன் கார்டு வைத்திருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து 6 மாதங்களுக்கு அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் எந்தவித ரேஷன் பொருட்களையும் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விஷயத்தில் ரேஷன் கார்டை ரத்து செய்வது மாநில அரசின் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஒருவேளை தொடர்ந்து 6 மாதங்களுக்கு ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் அதை மீண்டும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த 3 மாதங்களுக்குள் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்துவிட்டு ரேஷன் கார்டை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட ரேஷன் கார்டு வந்து ரத்தாகி இருக்குங்க. இந்த ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு ஆயிருக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து 6 மாசமா ரேஷன் கார்டு வந்து பயன்படுத்தாம இருப்பாங்க. அவங்களோட ரேஷன் கார்டு வந்து செயல்படாம இருக்கும். அண்ட் எந்தவித ரேஷன் பொருட்களும் வாங்காம இருக்கக்கூடியவங்களுக்கு ரேஷன் அட்டை ரத்தாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 6 மாசமா ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரேஷன் அட்டை ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரத்தாகி இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் ரேஷன் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கேஒய்சி வந்து 3 மாசத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் புதுசாக தான் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இது உங்களுக்கு சிரமத்தையும் வந்து ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.